அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பார்க்கிங் ஸ்டோரிஸ். நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு நரி வாழா என் வாழ்வை வாழவேன்னு பாட்டு பாடிட்டு ஒரு ஊராக சுற்றிட்டு இருந்ததுதான். அப்படி சுற்றும்போது ஒரு பாலைவனத்தில் மாட்டிட்டான். அங்கே மாட்டின பிறகு பார்த்தா பாலைவனத்தில் தான் எதுவுமே இருக்காது. சாப்பாடும் இல்லை, பயங்கர தாகம் வேற. ஆனால் பார்த்தா ஃபுல்லாக வறண்ட பூமியாக இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் தூரத்தில் அதுக்கு மங்குன கண்ணில் ஒரு கிணறு தெரிஞ்சிச்சு. நல்லா இருக்கே, ஒரு கிணறு இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு டப்புன்னு கிணறுக்குள்ளே போய் தண்ணி குடிக்கலான்னு கிணறுக்குள்ளே குதிச்ச நிறைய எப்படி மேலே வரணும்னு யோசிக்காமல் குதிச்சுட்டு இப்போ உள்ளே போனோன்னு மாட்டிட்டு உள்ளே இருந்துட்டு காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து ஒரு ஆடு அந்த பக்கத்தில் வந்திருக்கு. அந்த ஆடுக்கு காப்பாற்றுன்னு கத்துனது கேட்கலன்னு நினைக்கிறேன். அந்த ஆடு நம்ம நரிக்கிட்ட கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்து, என்னப்பா உள்ளே நின்றுட்டுருக்க, இதுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால், உள்ளே நீயும் வா, தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நரி சொல்ல, அந்த ஆடு என்னடானா சரின்னு சொல்லி முட்டாள்தனமாக அதுவும் குதிச்ச பிறகு நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சு கொஞ்ச நேரம் அதிலே கொஞ்சம் பாத்தெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்படி வெளியே போக போகிறோம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த நரி, இங்கே பாரு ஆடு, நீ 2 காலில் செவத்தில் வச்சுட்டு நல்லா நின்றுக்கோ, நான் மேலே தாவி மேலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த ஆடு ஓகேன்னு சொல்லி இதுவும் 2 காலில் நின்று அந்த நரியை ஏற ஹெல்ப் பண்ணிட்டு நரி மேலே போன இந்த ஆடு, நான் இப்போ எப்படி வெளியே வர்றதுன்னு கேட்டால் அது நீ தான் யோசிக்கணும், நான் வெளியே வர்றதை நான் யோசித்தேன். அப்போ நீ எனக்கு மட்டும் நான் உதவி செய்யாமல் நீ போகிற, நான் மட்டும் உனக்கு உதவி செஞ்சேன்லான்னு கேட்கும்போது அதை நீ உதவி செய்கிற முன்னாடியே யோசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நரி சிரிச்சுட்டே போயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த ஆடு உள்ளே மாட்டிடுச்சு. இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு விஷயம் என்னன்னு தெரியாமல் அதுக்குள்ளே காலை விடக்கூடாது. இதை தான் ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கதைகளை மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.